மேகலா உண்மையெல்லாம் சொல்லியிருப்பாளோ? வாங்கப்பா, உங்களுக்காக தான் நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்கோம். இவ இப்படி வந்து இங்க சொல்லுவான்னு நான் நினைக்கவே இல்லை. துரோகி. நல்லா மாட்டி விட்டுட்டா. இதுக்கு மேல இவங்க முன்னாடி எதையும் மறைக்க முடியாது. இப்ப நான் எப்படி சமாளிக்க போறேன்? கடவுளே. விசாலாச்சி, நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல இவ என்ன சொல்றான்னு கேளுங்க. இப்ப அதுதான் முக்கியம். என்னப்பா இது என்ன அநியாயமா போச்சு? வந்ததுல இருந்து ஒரே ஒப்பாரி. வாழற வீட்டுல ஒப்பாரி வச்சா நல்லாவா இருக்கும்? சும்மா அழுதுகிட்டே இருந்தா அழுதா மாதிரியே போவோம். நாம சொன்னா யாரு கேக்குறா? உங்களை நம்பி தானே மாமா அவங்க வந்தாங்க. கேக்குறத நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்க கூடாதா? என்னப்பா நீங்க எப்பவோ சரி பண்ணிருக்கலாம். ஐயா அம்பலத்தாரு, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் வாழ்க்கை இப்ப உங்க கையில தான் இருக்கு. என்ன கைவிட்டுறாதீங்க அம்பலத்தாரு. என் வாழ்க்கை தயவு செஞ்சு நல்லபடியா அமைச்சு கொடுங்க. இல்லன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்ன சொல்ற நீ? என்ன ஒருத்தர் ஏமாத்திட்டாருங்க. அப்போ நம்மள காட்டி கொடுக்கல, நமக்கு பயம் காட்டுறதுக்கு தான் வந்திருக்கா. ஆமாங்க, யாரோ ஒருத்தன் இவளை நம்ப வச்சு ஏமாத்திருக்கான். இவ வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்கா. உங்ககிட்ட சொன்னா நீங்க பாத்துக்குவீங்கன்னு நான் தான் நம்பிக்கை சொல்லி உட்கார வச்சிருக்கேன். என்னன்னு கேளுங்க. என்னம்மா, என்ன பிரச்சனை? கொஞ்சம் அழாம சொல்லுங்க, பாத்துக்கலாம். பா, வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்காங்கப்பா. ஏமாத்தினவனை யாருன்னு கண்டுபிடிச்சு முதல்ல பஞ்சாயத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டுங்கப்பா. இந்த ராஸ்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. பார்த்தாலே பாவமா இருக்குப்பா. மாமா, நீங்க இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே தலைவர். ஊர் மக்களுக்கு ஒரு காவல் தெய்வம். அப்படிதான் மாமா அவங்களும் நம்புறாங்க. நீங்க மட்டும் இந்த பிரச்சனையில தலையிட்டா போதும், தப்பு பண்ண அந்த ஆளு உங்க காலடியில வந்து விழுவான். அப்பா, நீங்க தான்ப்பா உங்களுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி தரணும். நல்ல தண்டனை வாங்கி கொடுங்கப்பா. அப்பதான் இந்த மாதிரி ஆம்பளைங்களை திருந்துவாங்க. இல்ல அமராவதி, நான்லாம் ஒண்ணும் பண்ணல. சரி சரி, என்ன பண்றதுன்னு பாக்குறேன். ரொம்ப நன்றிங்க. அண்ணே, என்னடா பசங்க வண்டிக்கு பெட்ரோல் போட போயிருக்காங்கண்ணே, வந்துருவாங்கண்ணே. பகலில் போயிருக்காங்கண்ணே. அண்ணே, அங்கே பாருங்கண்ணே, துளசி. வா துளசி வா. இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாதடி. உன்னை கையோட தூக்கிட்டு போற பாரு ஊர்ல. டேய் அண்ணா, இன்னைக்கு அவ சரியா மாட்டிருக்காடா. தூக்கிட்டு போயிடலாம். போய் நம்ம வண்டி எடுத்துட்டு வா. சரிண்ணே. வாமா. பூ எவ்வளோக்கா? முழம் 30 ரூபாமா. 3 முழம். என்ன துளசி, பூ வேணுமா? என்கிட்ட கேட்க வேண்டியதானே? நான் வாங்கி தந்திருப்பேன்ல. எங்க ஓட்ட? இந்த வாட்டி உன்னால எங்கேயுமே தப்பிக்க முடியாது. கோயில்ல மணி வாங்கி போட்டு வேண்டிக்கிட்ட நேரம்
கடவுளே உன்னை காட்டி கொடுத்துருக்காரு. வா நம்ம வீட்டுக்கு போகலாம். மா எத்தனை முழமா கேட்டா? 3 முழங்க. ஆ அதை கொடுங்க. ஆ இந்தாங்க. நான் வச்சு விடுறேன். விட சொல்றேன்ல. ஏண்டா பொறுக்கி பையில நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? பூக்கடையில உனக்கு என்னடா வேலை? பூ வேணுமா? என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஓட பாக்குறியா? உனக்கு இன்னைக்கு நான் பூ வைக்கிறேன்டா.